2016 அமெரிக்கால பாத்தீங்கன்னா லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு 70 வயசு மனுஷன் கொள்ளையடிக்கிறதுக்காக பேங்க்குள்ள போறாரு. நேரா கேஷியர்ட்ட போய் எனக்கு பணம் கொடு அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்குறாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு கேஷியர் சொல்ல, பதிலுக்கு லாரன்ஸ் பாத்தீங்கன்னா கத்தியை காட்ட மிரண்டு போன கேஷியர் $3000 எடுத்து கையில கொடுத்துட்டாரு. அதை வாங்கிட்டு ஓடி போகாத லாரன்ஸ் பாத்தீங்கன்னா நேரா போய் பேங்க் மேனேஜரோட சீட்லயே போய் உட்காராரு. இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆன பேங்க் ஊழியர்கள் அதுக்குள்ள போலீஸும் வந்து இந்த கிழவனா திருடினது அப்படின்னு லாரன்ஸை தூக்கிட்டு போய் கோர்ட்லயும் ஆஜர் பண்ணிட்டாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி திருடினா சரி அப்புறம் எதுக்கு ஓடி போகாம பேங்க்குள்ளே உட்கார்ந்திருந்தா அப்படின்னு லாரன்ஸ் கிட்ட கேட்க, பதிலுக்கு லாரன்ஸ் பாத்தீங்கன்னா என்னோட வைஃப் தொல்லை தாங்க முடியல, அதை சமாளிக்க தான் திருடிட்டு ஜெயிலாவது போய் நிம்மதியா உட்காரலாமே அப்படின்னு தான் இந்த பிளான போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட நீதிபதி, இப்போ நீ திருடின குற்றத்துக்காக உனக்கு உண்மையான தண்டனை கொடுத்தாகணும், ஆனா நீ ஜெயிலுக்கு போனா அப்படின்னா கண்டிப்பா நீ சந்தோஷமா தான் இருப்ப அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால உனக்கு பனிஷ்மெண்டா 6 மாசம் ஹவுஸ் ரெஸ்ட் கொடுத்திருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நீதிபதி. ஹவுஸ் ரெஸ்ட் அப்படின்னா எந்த வைஃப் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு லாரன்ஸ் சொன்னாரோ அதே வைஃப் கூட 6 மாசம் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு அர்த்தம்.